Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. Welcome to சிறகடிப்போம் vlog. A few moments ago. பார்த்தீங்கன்னா ஈபி காலனி டர்ஃபோட என்ட்ரன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்களாம் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே யாருக்கு வழி தெரியாது. இங்கே பாருங்கள், விஜய் வந்து ஒன்று கடிக்க போயிருக்காரு. ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். இங்கே பாருங்க, ரோகன் அண்ட் லியோதாஸ் வந்துட்டாங்க. லியோ தான் பாருங்க, வந்த இடத்துல கேசம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த பிரசாந்த் பையன் தான். விஜய் எட்டி பார்த்த என்ன தெரியும், ஒத்து பாரு உண்மை புரியும். தொலை இருந்து நீ பார்த்தா சரியா, பக்கத்துல வந்து பாரு முறையா. இங்க பாருங்க, ஆளுக்கு ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க. கிழக்கும் தெரியாம வடக்கும் தெரியாம இங்க ஒரு 3 பேர் நிக்கிறாங்க. இவங்க இங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பிஎஸ்பி என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியல. லியோ வந்து ஹைனா எடுக்க போயிட்டு இருக்காரு இமாச்சல் பிரதேஷ்க்கு. கங்குவா சிவா. இங்க பாருங்க, நம்ம டர்ஃபுக்கே வந்தாச்சு. இவங்க தான் வந்து சமந்தா, எனது மனைவி. கருத்து சொல்ற மாதிரி ஆம்பளம் சாப்பிடும் போது கொட்டை இருந்தா வெறுப்பா இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை. புரியாது. இவங்க கூட இருந்தா நம்ம வாழ்க்கை தாங்க வெறுப்பா இருக்கும். ஓடையில போகும்போது இருங்க, நான் என் மனைவியோட வந்து நான் vlogs கண்டினியூ பண்றேன். 12 seconds later. வெல்கம் டு சிறகடிப்போம் vlog. நேரத்தை நம்ம எப்போதுமே இப்படி பிடிச்சி வச்சிருக்க முடியாது. ஓகேவா? நம்ம கையை விட்டு போகும். இந்த காமெடி நீங்க உங்க கையை விட்டு போக விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஓகேவா? நன்றி, வணக்கம். இப்படிக்கு சிறகடிப்போம் vlogs. காமெடி பதிவு பண்றாங்க. வாங்கடா. ஏய் வாங்கடா. எல்லாரும் ரிஎல்சில படம் பார்க்க போறோம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. ஆட தெரியாதவன் மேட கோண நானா. இவர் அடிக்க மாட்டாரு, பேட்டை மாத்தி விளையாண்டுட்டு இருக்காரு. இவர் உட்கார்ந்து இங்க இருக்கு. பிளாஸ்டிக் பட்டு அடுத்து போல் ஆயிட்டாரு. இங்க பாருங்க, யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ. மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். நான் லேஸ் பண்ண அடிக்காதீங்க. நானே இவனுக்கு பாவம் பார்த்து தான் இத்தனை நாள் வந்து உதவி பண்ண. டே மாப்பிள்ள, வெற்றியும் தோல்வியெல்லாம் நம்ம ஒன்றும் புதுசு கிடையாது. வெற்றி வந்தால் ரொம்ப குதிக்கவும் கூடாது, தோல்வி வந்தால் கிரியும் போகக்கூடாது. போன ஓவருக்கு இந்த ஓவர் 2 பால் நம்ம அடிச்சிருக்கோம். வாங்க அவங்கள பார்ப்போம். தலைவன் தானே தலைவன் விசுவாப்பட்ட முதல் பால்ல பாலாஜி என்ன பாய்கிற பால் அப்படியே பறக்கிறது ஒரு பேண்டுக்குள்ளே. தரமான பால். ஜெய பாலாஜி இதுல எல்லாம் 6 ஸ்கோர் பண்றாரு, மற்ற இதுலயே ஒன்னும் ஸ்கோர் பண்ண மாட்டாரு. பெண்கள்கிட்ட ஸ்கோர் பண்ணுவாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன விஸ்வாச சரீஸ் கட்ட பீரோ மாதிரி இருக்க இவன் எங்க இருக்கான்? அதுல மாற்றம் ஹேங்கர் மாதிரி இவன் இருக்கான். இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நான் கூட பெரியம்மா சீமந்துக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கேட்ட இவனே பெரியப்பா மாதிரி இருக்கான். இவன் பெரியம்மாக்கு இப்பதான் சீமந்தமா. 1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக இவரை அந்த ஏரியாவில் செல்லமாக பூம்ரா என்று அழைப்பார்களாம். டேய் ப்ளீஸ்ரா, ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. வணக்கம். இது தோசை மணி. இவன் மூஞ்ச பார்த்தா தோசை சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல. இவனை மட்டும் இவரு பாருங்க, வந்த இடத்துல உட்காந்து பிபி ஊதி காசு சம்பாரிச்சிட்டு இருக்காரு. விட மாட்டேன்டி, நீ சொல்லாம தொட மாட்டேன்டி, காலை சுத்தி கிடுப்பேனடி, என்ன மட்டும் வேணா சொல்லாது.
இது அது இல்ல இருங்பாய் வேற யாரு அது நான் தான் அந்த பையன்டா யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன்